என்னது பாடம் பண்ண அரச இலையில விநாயகர் படம் பிரிண்ட் ஆகுமா? அது எப்படி? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அரச இலைகள 15 நாள் இந்த மாரி தண்ணீல ஊற வச்சுக்கணும். 15 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, இலைகள் எல்லாம் அழுகி அதுல இருக்க பச்சையம்லாம் இந்த மாரி அழுகுன நிலையில இருக்கும். இப்ப இதுலருந்து ஒரு இலைய எடுத்து நம்ம வாஷ் பண்ண போறோம். அந்த பச்சையம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நார்மலா ஒரு பிரஷ் வச்சு வாஷ் பண்ணாலே போற நிலைமையில தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் லேட் ஆகும். அதனால நம்ம இந்த மாரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு, அதுல இருக்க பச்சையத்த ஃபுல்லா ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த மாரி கழுவுனதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்கெலிட்டன் லீஃப் நமக்கு கிடைக்கும். பாருங்களேன், இந்த ஸ்கெலிட்டன் லீஃப் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். நம்ம இப்ப இதே மாதிரி இதே மெத்தட்ல வாஷ் பண்ண இலைகள் எல்லாத்தையும் நல்லா வெயில்ல காய வச்சுக்கிறோம். காஞ்சதுக்கப்புறம் இந்த இலைகள் ஒண்ணொண்ணா எடுத்து நம்ம வேணுங்கிற படத்த பிரிண்ட் பண்ணிக்கலாம். நாங்க பார்த்தீங்க அப்டின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா விநாயகரோட படத்த ஒண்ணு பிரிண்ட் பண்ண போறோம். பாருங்க பிரிண்ட் எந்த அளவுக்கு இறங்கி கண்ணாடி வர போயிருக்கு அப்டின்னு பாருங்க. அவ்வளோதாங்க. அரச இலையில விநாயகர வர வச்சாச்சு. நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.